இல்லை சார் உங்க பையன் எத்தனை மணிக்கு வேலைக்கு போனா அப்படின்னு கேட்டேன். 8:30 மணிக்கு வேலைக்கு போனேன் சார் கேட்டேன். அப்போ உங்களுக்கு எப்படிம்மா அந்த தகவல் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு கேட்டேன். சார் எனக்கு எதுவுமே தெரியாது சார். நான் பையன் 3 மணிக்கு சாப்பிட வருவான். வராமல் இருக்கவும் நான் ஃபோன் பண்ணேன். 2 வட்டம் ரிங் ஆச்சு. எடுக்கலை. 3வது வட்டம் ஃபோன் பண்ணேன். சுவிட்ச் ஆஃப் ஆயிருந்துச்சு. சரி சுவிட்ச் ஆஃப் ஆகி கோயிலில் கூட்டமாக இருக்குமோ என்னமோ தெரியல. 4:30 மணிக்கு வருவான்னு சொல்லிட்டு நான் திருப்பணம் போயிட்டேன் சார். திருப்பணம் போயிட்டு திரும்பி வந்து பார்த்தாலும் சாப்பாடு அப்படியே இருந்துச்சு. சாப்பிடலை. சாப்பிடாமல் இருக்கவும் திரும்ப எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. என் தங்கச்சிட்டேருந்து ஃபோன் வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு பையன் இது செஞ்சுட்டானா அப்படின்னு ஃபோன் வந்துச்சு. நான் அப்போ என் பையன் கூட வேலை பார்க்குற ஒருத்தன்ட்ட வந்து தம்பி நடந்து வந்துட்டு இருந்தாப்பங்கக்குள்ள என்னையா இப்படி சொல்கிறாங்க, ஆமாக்கா இப்படி சொல்கிறாங்க, தம்பி இப்படி எடுக்கேன்னு சொல்கிறாங்க, ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிருக்காங்க, விசாரிச்சுட்டு விட்டுருன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாப்புல. அதோட சரி நான் இருந்துட்டு சார் என் பையன் சின்ன பையன் வேலை விட்டு வரவும் அவள்கிட்ட சொன்னேன் சார். அவள் சொன்னேன் இருங்கம்மா என்னன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு பசங்கள்கிட்ட போய் கேட்டு வந்து ஸ்டேஷனுக்கு நான் சொன்னேன் நானும் நீயும் போய் பார்த்து வரும் பண்ணனா அப்படின்னு சொல்லி போனோம் சார். 2 பேரும் போய் என் மகன் பெரியவனை பார்த்து சார். பார்த்து சட்டை இல்லாமல் நின்றுக்கிட்டு இருந்தேன் சார். நிற்கவும் நான் சொன்னேன் எடுத்தா கொடுத்துருக்கேன், நான் எடுக்கவே இல்லைம்மா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஒரு போலீஸ்கார் வந்து நீங்கள் வெளியில் போங்கம்மான்னு சொல்லவும் நான் வெளியில் வந்துட்டேன் சார். அப்போ என் தம்பி ஒரு தம்பி சக்தி தம்பின்னு இருந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்டதுக்கு இல்லை தம்பி நீங்கள் போங்க விசாரிச்சுட்டு விட்டுருவாங்க நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி சொன்னவும் நானே என் பையன் சின்ன பையன் வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டோம். அதுதான் சார் சொல்லியிருக்கேன். நடந்தது உண்மையை சொல்லியிருக்கேன். அதாவது ஆமா எத்தனை மணிக்கு நீங்க அவரை போய் பார்த்தீங்க? உங்கள்கிட்ட எடுக்கிறேன்னு சொன்னது எத்தனை மணிக்கு? 7 7:30 7 பார்க்க விட்டாங்க. பார்க்க விட்டாங்க. 8 மணி 8:15 இருக்கும் சார். சரி போதும் சார்.